மூன்றாவது மகன் மணிகண்டன் தன்னுடைய தந்தைக்கு உதவியாக இங்கேயே விவசாய பணிகள் செய்து கொண்டு கிடைக்க வேலைக்கு போய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு இளைஞராக இருக்கிறார். அதே போல பதனியை எடுத்து விற்கக்கூடிய தொழிலையும் அவங்க செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. ஆலக்குளம் காவல் நிலையத்திலிருந்து 3 காவலர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா மட்டில மருதம்புத்தூர் கிராமத்துக்கு வராங்க. அங்க மணிகண்டனை மட்டும் பைக்ல ஏத்திட்டு போயிடுறாங்க. 2 பைக் எடுத்துட்டு வராங்க. 2 பைக்ல மணிகண்டனையும் சேர்த்து ஏத்திக்கிட்டு அவனுடைய வயல்வெளிக்கு போறாங்க. மணிகண்டனோட மனைவிக்கு இந்த சம்பவம் என்னன்னு தெரியல. முதல்ல இவங்க வந்தவங்க யாரு என்ன அப்படின்ற விவரங்களை கூட மணிகண்டனோட மனைவி கிட்ட அவங்க தெரிவிக்கல. அதற்கப்புறம் அவங்க யாருன்றத கேள்விப்பட்டு உடனடியா தன்னுடைய கணவரோட அண்ணா சிவா பொன்ராதிக்கு போன் பண்ணி இந்த மாதிரி மணிகண்டனை மட்டில வந்த பாவரர்கள் தங்களுடைய வயல்ல இது உட்கார வச்சுட்டு போயிட்டாங்க, வயலுக்கு போயிருந்தாங்க அப்படின்னு சொல்லும் போது உடனடியா அவர் பதட்டப்பட்டு அவர் குடிக்கிறதுக்காக பேம்பியோட போயிருக்காரு. வயல்வெளியில குடிக்கிறதுக்காக, கிணற்றுல குடிக்கிறதுக்காக. அப்ப அந்த இடத்துக்கு தன்னுடைய மகள் பிரதீபாவையும் மகனையும் அழைத்து கொண்டு அந்த இடத்துக்கு போறாரு. இந்த விபரத்தை பெருமாள் சேகரிடையும் தெரிவிக்கிறாங்க. பெருமாள் சேட்டும் பதறி அடிச்சுக்கிட்டு அங்க போறாரு. பனை மரத்துல கணையம் கட்டி வச்சிருக்காங்க. 2 பனை மரம் இருக்கு. 2 பனை மரத்துல 2 கணையம் கட்டி வச்சிருக்காங்க. பதநீர் இறப்புவதற்காக உடுவைகள் வைக்கப்பட்டுள்ளன. இன்னைக்கு கல் இறக்கி விற்பனை செய்யங்கன்ற தகவல் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதனால நீ அந்த மரத்துல ஏறி எங்களுக்கு அதுல கல் இருக்கா அப்படின்றத காட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சொல்றாரு இல்ல அதான் பதநீர் எடுத்துறதுக்காக தான் கணையம் வெட்டி வச்சிருக்கோம்னு சொல்றாரு மணிகண்டன். ஆனா இவரு கேட்கல. யாரு எஸ்ஐக்கு ராஜா எஸ்ஐ கேட்கவே இல்லை. மட்டில வந்திருக்காரு. காவலரும் மட்டில தான் வந்திருக்காங்க. கார்த்திக் என்ற காவலரும் மணிவேல் என்ற காவலரும் அவரோட வந்திருக்காங்க. மணிகண்டன் என்ன செய்யாரு, எஸ்ஐ சொல்றாரே அப்படின்னு சொல்லிட்டு பனை மரத்துல விடுதுன்னு ஏறுறாரு. ஏறி அந்த பானைய கவுத்து காலத்துல மேல போறாரு. சிவப்பொன்ராஜோட 17 வயதுடைய மகள் காவல்துறைக்கு வாக்குமூலம் கொடுக்கும்போது கூட எங்களை ஜாதி ரீதியா அவரு திட்டினாரு, அதனால எங்க சித்தப்பா மேல இருந்து கீழே இறங்கி வர வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டதுன்னு சொல்லி வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. என்ன நடக்குது அப்படின்னா சிவப்பொன்ராஜோட மகன்கள் அந்த வாக்குவாதத்துல ஈடுபடுறாங்க. எதுக்காக நீங்க மேல ஏற சொல்றீங்க, இது எங்களுடைய சொன்ன தேவைக்கு தானே நாங்க பதனியை இறக்குறோம், இதை நீங்க ஏன் சந்தேகப்பட்டீங்க, அதே போல ஏன் ஜாதி ரீதியா எங்களை திட்டுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் ரொம்ப கோபமா ஆர்ஷா பிஹேவ் பண்ணிருக்காரு இசக்கி ராஜா. இவங்களும் பேச அவரும் பேச வாக்குவாதம் ஏற்படுகிறது. அப்ப தன்னுடைய தந்தையாரையும் அந்த இடத்துல ஜாதி ரீதியா தரக்குறைகா திட்டிருக்காரு. உங்க குடும்பத்தையே குத்தி நான் உள்ள வச்சிருவேன்னு சொல்லி மிரட்டிருக்காரு. பனை ஏறி அவங்க தன்னுடைய வாழ்வாதாரத்திற்காக பைப்பிடி கழுவுவதற்காக இந்த தொழிலை செஞ்சுட்டு இருந்தாங்க. தன்னுடைய அதிகார வலிமையால அவங்க மிரட்டுறாரு. இவரை கெட்ட வார்த்தைகளால அவதூவாக பேசுறாங்க. அங்கிருந்து மணிகண்டன் இதையெல்லாம் கேள்விப்பட்டு எதற்காக என்ன தந்தையை திட்டுறீங்க, அண்ணன் மகள்களை ஏன் திட்டுறீங்க அப்படின்னு சொல்லி அவர் மேல இருந்து அந்த கணையத்துல பதநீரை காட்டாமே கீழே குதிக்கிறார்.